மற்றொரு அண்மை செய்தி. பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்த முறை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்த முறை குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி உரைக்கு கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை தண்டனை அனுபவித்து வந்த பேரறிவாளன் கடந்த 2022ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் கடந்த ஏப்ரல் 24ஆம் தேதி அவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டார். அவரை வழக்கறிஞராக பதிவு செய்ததை சட்டவிரோதம் என்று அறிவிக்க கோரி காங்கிரஸ் எம்பி ஆர் சுதா சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறார். அவர் தாக்கல் செய்யக்கூடிய அந்த மனுவில் கருணை மனுவை பரிசீலிக்க தாமதமானதால் மட்டுமே பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டுள்ளதை தவிர அவர் குற்றவாளி என்று தீர்ப்பு நீக்கப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வழக்கறிஞராக பேரறிவாளனை பதிவு செய்தது சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும். அதேபோல் மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு விடுதலையான 2 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கறிஞராக பதிவு செய்ய அனுமதிக்கும் வழக்கறிஞர் சட்டப்பிரிவை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் என்றும், பேரறிவாளன் வழக்கறிஞராக பதிவு செய்த முறை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி எஸ் தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வு குற்ற வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து விடுதலையான 2 ஆண்டுகளுக்கு பிறகு வழக்கறிஞராக பதிவு செய்ய வழக்கறிஞர் சட்டம் அனுமதிக்கும் போது பேரறிவாளரின் பதிவில் என்ன முறைகேடு நடைபெற்றுள்ளது, சிபிஐ விசாரணைக்கு எப்படி உத்தரவிட கோர முடியும் என்று பல்வேறு கேள்விகளை தலைமை நீதிபதி அமர்வு எதிர்மனதாரராக பட்டியலிட்டிருந்த சிபிஐ நீக்க மனு தரப்புக்கும் உத்தரவிட்டிருக்கிறது. மேலும் இந்த மனுவுக்கு பதிலளிக்க இந்திய மற்றும் தமிழ்நாடு பார் கவுன்சிலுக்கு 4 வார கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.